போர்க்குரல் எழுப்புங்கள். இந்த பிரச்சனையிலே ஒட்டுமொத்த இந்த பகுதிவாழ் மக்களுடைய இந்த கோரிக்கையை வெற்றி பெறுவதற்கு அரசியல் ரீதியாக காய்களை நகர்த்துவோம். ஆம், சதுரங்கத்திலே காய்கள் நகர்த்தப்படும். அதிகாரத்தை வைத்துத்தானே நீங்கள் இந்த ஆட்டம் போட்டீர்கள். அதே அதிகாரத்தை கைப்பற்றுவோம். அதே அதிகாரத்தை அதிமுகவினுடைய அணி கைப்பற்றும். அப்பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் எடுக்கிற முடிவு என்ன? மாற்ற முடியாத சட்டமா ஒப்பந்தம்? என்ன ஒப்பந்தம்? குப்பை தொட்டியில போட வேண்டிய ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? அரசியல் சட்டமே திருத்தப்படுகிறது. ஒரு மாநிலமே உடைக்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் உதயமாகிறது, உத்தராகண்ட் உதயமாகிறது. மாநில எல்லைகளே மாற்றப்படுகின்றன. ஏன்? ஒரு தேசத்தின் எல்லைகளே உடை தெரியப்படுகின்றன. ஒரு தேசத்தின் எல்லையே அங்கே உடை தெரியப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிலே ஒரு தேசம் 2 தேசமாகவே ஆகிவிட்டது. இதன ஒப்பந்தம்? இந்த 15 எம்பி 10 எம்பி துரோகம் செய்த எம்பிக்கள், கண்காணி வேலை, கைகூலி வேலையும் பார்த்த எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. பாவம், இப்படி ஒரு பிளப்பா? தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற பிளப்பு. ஆகவே இது ஒன்றும் மாற்ற முடியாத ஒன்றும் கிடையாது. நொடி பொழுதிலே தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு ஜீவோ போட்டா சரியா போச்சு. பொள்ளாச்சி கிணத்து கனவு முன்பு இருந்ததை போல மதுரை கோட்டத்தில் நீடிக்கும் என்று ஜீவோ போட எவ்வளவு நேரம் ஆகும்? அதுக்கு தான் ரயில்வே அமைச்சர் அதை முடிவெடுக்கணும். இந்த மந்திரி இந்த கூட்டணி எடுக்க மாட்டார் என்றால் அடுத்தவர்கள் அரசு முடிவெடுக்க வைப்போம். நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அப்படி ஒரு முடிவும் எடுத்து இந்த இடம் தாங்காது வெற்றி விழா கொண்டாடம் போட, திருவள்ளுவர் திடலும் தாங்காது. ஒருவேளை முடிந்தாலும் 5ஆம் தேதி பேரணி நடத்திய இடத்திலேயே நாம் அதற்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடி தோழர்களோடு சேர்ந்து அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற நாளும் வருவே அந்தே தீரும். இதிலே மிக உறுதியாக இருப்போம். நம்முடைய ஒரு தம்பி ஒருவர், நம்முடைய தஞ்சை முருகேசன் என்கிற அருமையான தம்பி சொன்னார். கொஞ்சம் அவர் சொன்னார், மயிலே மயிலே இறகு போடனா இறகு போடாது. நீங்க இந்த அறவழி, அமைதி வழி, இந்த மாதிரியான போராட்டத்தை எல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சிட்டு கொஞ்சம் நம்ம கையிருப்பை காட்டினா தான் சரியா வரும். நான் என் தோழர்களுக்கும் எந்த துன்பமும் விட மாட்டேன். பொதுமக்களுக்கும் ஒரு சிறிய ஊரும் வருவதை நாங்கள் விரும்ப மாட்டோம். சட்டம் ஒழுங்குக்கு நாங்கள் பிரச்சனையாக மாட்டோம். ஆனால் எந்த அடக்குமுறை கொண்டும் எங்களை ஒடுக்க முடியாது. இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது வழக்கு என்று சொன்னார் ஜெயராமன். கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி தவறாக நடந்து கொண்ட போது தட்டி கேட்டதற்கு சிறைச்சாரையா? நான் தமிழக மக்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன். தமிழகத்திலே ஜனநாயகம் இருக்கிறதா? பேசும் உரிமை இருக்கிறதா? சட்டமும் ஒழுங்கும் இருக்கிறதா? கருத்துக்கு கருத்தை வையுங்கள். கருத்துக்கு முன்னாலே கத்தியை கொண்டு வந்து நீட்டாதீர்கள். கருத்துக்கு முன்னாலே கற்களை வீசாதீர்கள். கொள்கைக்கு கொள்கை பேசுங்கள். வத்தல குண்டிலே என் ஆறுயிர் தம்பி மறுமலர்ச்சி ஏவுகணை நாஞ்சில் சம்பத்தின் கூட்டம். கொட்டுகிற மலையிலே குடைபிடித்து நின்ற பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருந்த கூட்டம். நாட்டில் நடைபெறுகிற அரசாங்கத்தினுடைய தவறுகளை, வரலாறு காணாத ஊழலை, மணல் கொள்ளையிலே கோடி கோடியாக குவிக்கப்படுகின்ற கொடுமையை, இந்த அரசாங்கத்திலே நடைபெறுகிற மக்கள் விரோத நடவடிக்கைகளை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி நடைபெறும் அக்கிரமங்களை விவரிக்கிற போது மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து வரவேற்றார்கள். பதிலுக்கு கூட்டம் போடு, உனக்கு தான் மந்திரிகள் இருக்கிறார்கள், விளம்பரம் போடுவதற்கு 50 பக்கத்துக்கு விளம்பரம் போடுகிற அளவு கூட்ட பணம் குவிந்து கிடக்கு. 50 கிலோமீட்டருக்கு கான்ட்ராக்ட்ல கொடி அமைத்து கொடுக்கிறதுக்கு உனக்கு புரோக்கர்கள் இருக்கிறார்கள். போடு கூட்டத்தை, பேசு, என்ன வேணா பேசு. மேடை மீது ஏறி சென்று தாக்குறார்கள். என்னுடைய அருமை தோழர்களே, இங்கே காவல்துறை நண்பர்கள் இருப்பதனாலே நான் சொல்லுகிறேன். கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100 பேர் ரவுடிகள் வருகிறார்கள். குடித்து விட்டு போதையிலே அந்த குடித்த பாட்டில்கள், காலி பாட்டில்களோடு வருகிறார்கள். பெட்ரோல் குண்டுகளோடு, குண்டாந்தடிகளோடு, உருட்டுக்கட்டைகளோடு வந்து அங்கே இருக்கக்கூடிய குழல் விளக்குகள், கம்பங்கள் எல்லாவற்றையும் அடித்து உடைத்து நொறுக்கி நாசமாக்கி மேடையை தாக்குகிறார்கள். மாவட்ட அவைத்தலைவர் அருள்சாமி அவர் அதிர்ந்து பேச மாட்டார். திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே அவரை இன்றைக்கும் நேசிக்கிற அளவுக்கு அவர் எல்லோரும் அவரை விரும்புகிற ஒரு நல்ல மனிதர். அவர் இருதய நோயாளி, இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர், சர்க்கரை நோயாளி. நெற்றி பொட்டிலே பாய்கிறது அவர்கள் வீசிய ஆயுதம். மண்டை உடைந்து நெற்றியிலிருந்து ரத்தம் குபுகுபு என்று கொட்டுகிறது. இந்த இடத்திலே தாக்குதல் நடந்தால் கணப்பொழுதில் உயிர் போய்விடும். இந்த பொறியிலே ஒரு கல் விழுந்தால் கூட உயிர் போய்விடும் சமயத்தில். அப்படி நடந்திருக்கிறது.
அவருடைய வலது கண்ணுக்கு கீழே ஏற்பட்ட கிழிசலில் ரத்தம் கொட்டுகிறது. இன்று காலை என்னிடம் பேசுகிறார், எனக்கு வலது கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறது என்று சொல்கிறார். அரவிந்த் கண் மருத்துவமனையிலே அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். மயங்கி விழுகிறார், ரத்தம் கொட்ட கொட்ட மயங்கி விழுகிறார். ஒன்றிய செயலாளர் ரமேஷும் நகர செயலாளர் நசீமும் நம்முடைய தம்பி பழனி குமணன் போன்றவர்கள் சம்பத்துக்கு பக்கபலமாக இருக்க, மாவட்ட செயலாளர் செல்வராகம் போன்றவர்கள், வழக்கறிஞர் ஜெயராமன் போன்றவர்கள் அரணமைத்து நிற்க, கீழே விழுந்த அருள்சாமியை தூக்கி கொண்டு போகிறார்கள். இதற்கு பிறகு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் தலை உடைக்கப்படுகிறது. அவர் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டுகிறது. மக்கள் பார்க்கிறார்கள். சம்பத்தின் கால்களிலே காயம், செல்வராகவன் மீது காயம். நாஞ்சில் சம்பத் சொன்னார், நீ அடித்து கொண்டாலும் இங்க இருந்து நான் பேசாம போக மாட்டேன், இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன் என்ற அந்த சிங்கம் அங்கே இருந்து கர்ஜிக்கிறது. இத்தனைக்கு இவ்வளவும் நடக்கிறது. போலீஸ் வேடிக்கை பார்க்கிறது. அதன் பிறகு பாதுகாப்பாக அவரை அழைத்துக் கொண்டு என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார்கள். ராத்திரி 12:30 மணி. நான் பதறி துடித்தவனாக, முதல்ல சம்பத்தை பத்திரமா அழைத்து கொண்டு போங்க, ஜாக்கிரதையா பாதுகாப்பாக அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்திலே தங்க வையுங்கள் என்கிறேன். திண்டுக்கலுக்கு அழைத்து கொண்டு போய் லாட்ஜிலே அவரை பாதுகாப்பாக வைக்கிறார்கள். 2:30 மணிக்கு எனக்கு திரும்ப தொலைபேசி மணி ஒலிக்கிறது. நான் பதட்டத்திலே தூங்கவே இல்லை. அண்ணன் ஒரு 50 போலீஸ் வந்திருக்காங்க, டிஎஸ்பி வந்திருக்கிறாரு, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, எஸ்ஐ வந்திருக்கிறாரு. சரி, நீங்க கொடுத்த புகார் என்னாச்சு? என்ன, நாங்க புகார் கொடுத்ததை வாங்க மறுத்து விட்டார்கள். எஸ்ஐ கேட்டா இன்ஸ்பெக்டர் கேட்டா டிஎஸ்பி கேளுனார். அதெல்லாம் வாங்க முடியாது, ஸ்டேஷன்லயும் வாங்க முடியாதுட்டாங்க. அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிற இடத்தில் இந்த ரவுடிகள் குண்டர்கள் மேடையில் புகுந்து தாக்குகிறார்கள். கொஞ்சம் தவறி இருந்தால் அங்கே செத்து விழுந்திருப்பார் அருள்சாமி. இந்த கொலைபாதக செயலை செய்கிறார்கள். கொலை செய்கிற முயற்சி நடக்கிறது. புகாரை பதிவு செய்ய போனால் போலீஸ் புகாரை பதிவு செய்ய மறுக்கிறது என்றால், பொள்ளாச்சி மக்களே உங்களை கேட்கிறேன், இந்த மேடையின் மூலமாக கேட்கிறேன், தாக்கப்பட்டாலும் கொலை செய்தாலும் புகாரை பதிவு செய்வதற்கு கூட ஒரு காவல்துறை தயாராக இல்லை என்று சொன்னார். அதன் பிறகு எங்கே போய் நாங்கள் நீதி கேட்பது? காவல்துறை இடத்திலே புகார் செய்ய போகிற பொழுது அந்த காவல்துறை பதிவு செய்யவில்லை என்றால், நான் காவல்துறையினுடைய டிஜிபிக்கு சொல்லுகிறேன், நான் மதிக்கிற டிஜிபிக்கு சொல்லுகிறேன், காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கு, இது நிரந்தர கேட்டை ஏற்படுத்திவிடும். உங்களுடைய நம்பகத்தன்மை தகர்ந்து போய்விடும். நீங்கள் சரி செய்ய நினைத்தாலும் பிறகு சரி செய்ய முடியாத சரிவு ஏற்பட்டுவிடும். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது பிறகு நடக்காது என்றால் உங்களால் தான் அந்த கேடு வரும். யார் உங்களை நம்புவார்கள்? நீங்களே புகாரை பதிவு செய்ய மறுப்பதற்கு என்ன நியாயம்? இவ்வளவு நடந்துவிட்டது, புகாரை பதிவு செய்யவில்லை என்றார்கள். அப்படியானால் இப்பொழுது என்னவாம்? சம்பத்தை கைது செய்ய போகிறார்கள். எனக்கு அந்த நேரத்திலே ஏற்பட்ட வேதனை நான் பக்கத்திலே இல்லை என்றுதான் நான் நினைத்தேன். ஒரு 50 கிலோமீட்டருக்கு மத்தியில் இருந்தால் வைகோ பறந்தோடு எங்கே போயிருப்பான். சொன்னால் அது மாதிரி போவேன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் சொன்னேன், அமைதியாக இருங்கள். எவ்வளவு காலத்துக்கு இந்த அராஜகம் நடக்கும்? எனக்கு இருக்கிற பயமும் கவலையும் சம்பத்துக்கு ஏதாவது நேர்ந்து விடக்கூடாது. அவரை பின்தொடர்ந்தே செல்லுங்கள். அநேகமாக அவரை இந்த இரவில் எங்கே கொண்டு போகிறார்களோ தெரியவில்லை. எல்லோரும் அவரை எங்கே போனாலும் வாகனத்தை பின்தொடர்ந்தே செல்லுங்கள். அப்படி சென்றார்கள். நிலக்கோட்டை நீதிபதியினுடைய வீட்டிலே கொண்டு போய் அதிகாலையிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். 4 மணிக்கு அவர் ரிமாண்ட் செய்தார். மதுரை அந்த இடத்திலேயே நடந்ததை சொன்னார் நாஞ்சில் சம்பத். மதுரை மத்திய சிறைச்சாலையிலே கொண்டு போய் அந்த விடிந்து முடியாத வேளையிலே கொண்டு போய் அடைந்தார்கள். நான் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு உடனே மதுரைக்கு விரைந்தேன். அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார் என்பதனாலே நான் மதுரைக்கு விரைந்தேன். மதுரையிலே போய் சிறைச்சாலையிலே சந்தித்தேன். நடந்ததை கேட்டு அங்கிருந்த சிறை அதிகாரிகளிடம் சொன்னேன், நாஞ்சில் சம்பத் கழகத்தின் கருவூலம் தமிழ்நாட்டின் சொத்து, இவரை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இங்கே கொலைபாதகர்கள் பலர் இருக்கிறார்கள் இந்த ஜெயிலிலே, ஈவிரக்கமற்ற கொலைபாதகர்கள், பட்டப்பகலிலே ஒரு பத்திரிகை அலுவலகத்தையே தீயிட்டு கொளுத்திய கொலைபாதகர்கள், தினகரன் பத்திரிகை அலுவலகத்தையே நெருப்பிலேட்டு கொளுத்தி 3 பத்திரிகை அலுவலக ஊழியர்களை உயிரோடு தீயிட்டு பொசுக்கிய படுபாவிகள் இதே ஜெயிலில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பஞ்சமா பாதகத்துக்கும் துணிந்தவர்கள்.
ஆகவே அவருக்கு தகுந்த பாதுகாப்பு இந்த ஜெயிலில் இருக்க வேண்டும். அவர் வரும்போதும் அவர் செல்லும் பொழுதும் உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நான் கவலையோடு போகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் நான் சிறைச்சாலை வாசலுக்கு வந்தேன். பத்திரிகையாளர்களை சந்தித்து நடப்பது அக்கிரமம் என்று சொன்னேன். நாங்கள் கொடுத்த புகார் பதிவு செய்யவில்லை, தாக்கப்பட்ட சம்பத் மீதே வழக்கு போடுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நவீன ஹிட்லராக உருவாகி விட்டார் என்று நான் சொன்னேன். அவர் ஹிட்லர் மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் 2 அவதாரம் எடுத்திருக்கிறார். அவதாரம் அல்ல, அவதாரம் என்பது நல்ல வார்த்தை. 2 மோசமான வடிவங்களை எடுத்திருக்கிறார். ஒரே நேரத்தில் ஹிட்லர், ஒரே நேரத்தில் கோயபல்ஸ். ஹிட்லர் பொய் சொல்றதுக்கு தனியா ஒரு ஆள் வச்சிருந்தான். இவர் இன்னொரு ஆள்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்க கூடாதுன்னு அந்த பொறுப்பை இவரே எடுத்துக்கிட்டார். இவரே பொய் சொல்றார், எதுவும் நடக்கவில்லை என்கிறார். நான் தாராபுரத்துக்கு வரை நெருங்கி வந்து